ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1132. ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஹனுமான் என்றதுமே நமது நினைவில் நிற்பது ஸ்ரீராமருக்கு ஹனுமான் ஆற்றிய மகத்தான சேவைதான். ஸ்ரீராமரை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஹனுமாரின் திருப்புகழும் தானாக சிறப்பு பெறுகின்றன. அந்த அளவிற்கு ஹனுமானின் சேவை மிக மிக போற்றுவதற்கு உரியது ஆகும். பகவான் ஸ்ரீராமச்சந்திரருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தோன்றியவர்தான் ஹனுமான். காற்று தேவனான வாயு தேவருக்கும் தாய் அஞ்சனைக்கும் பிறந்தவர் ஹனுமான். பிறப்பிலிருந்தே பகவானின் சேவைக்காக வளர்க்கப்பட்டவர் ஹனுமான். குழந்தை பருவத்தில் சூரியனை பழம் என நினைத்து சூரியனை விழுங்க சூரிய கிரகத்தை நோக்கி பறந்தார் ஹனுமான். ஆனால் சூரிய தேவனோ வருங்காலத்தில் ஸ்ரீராமரின் சேவையில் ஹனுமான் ஆற்ற இருக்கும் மாபெரும் சேவையை கருதி தண்டிக்காது விட்டுவிட்டார். மேலும் பகவானுக்கு சேவை செய்ய பிறந்தவர் என்பதால் ஹனுமானை ஆசீர்வதித்தார். இருப்பினும் இதனை உணராத இந்திரன் ஐராவத யானையை குழந்தை ஹனுமான் பிடிக்க வந்தபோது தன் வஜ்ராயத்தால் தாக்கிவிட்டார். இதனால் குழந்தையின் தாடையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துவிட்டது. வாயுதேவர் மிகவும் வருத்தமடைந்து காற்றின் இயக்கத்தை தடை செய்துவிட்டார். வாயுவின் தடையினால் அனைத்து ஜீவராசிகளும் தேவர்கள் உட்பட சுவாசம் செய்ய பெரிதும் திணறினார்கள். எனவே அனைத்து மேல் உலக தேவர்களும் பிரம்மாவை அடைந்து விஷயத்தை எடுத்து உரைத்தார்கள். இதன் பிறகு பிரம்மா தேவர்களுடன் வாயு இருக்கும் இடத்திற்கு சென்று மயங்கிய நிலையில் இருந்த குழந்தை ஹனுமானை சுய நினைவிற்கு வரச் செய்து ஆசீர்வதித்தார். அதன் பிறகு இந்திரனும் தாமரை மலர் மாலை ஒன்றை குழந்தையின் கழுத்தில் இட்டு ஹனுமான் என பெயரை சூட்டினார். அதாவது குழந்தையின் தாடை வஜ்ராயத்தால் தாக்கப்பட்டு விட்டதால் ஹனுமான் என பெயரிட்டார். மேலும் இனி தன்னுடைய வஜ்ராயத்தால் எந்த ஒரு தீங்கும் ஹனுமானுக்கு ஏற்படாது என ஆசீர்வதித்து விட்டார் அவர். மேலும் தேவாதி தேவர்கள் பலரும் ஹனுமானை ஆசீர்வதித்தார்கள். குறிப்பாக பிரம்மதேவர் ஆசீர்வதிக்கையில் நினைத்த ரூபத்தை அடையும் ஆற்றலை அடைவான் ஹனுமான். யாராலும் ஹனுமானை ஜெயிக்க முடியாது. எங்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேகத்துடன் செல்லும் ஆற்றல் பெறுவான் ஹனுமான். முக்கியமாக வருங்காலத்தில் திறமையான செயல்களை செய்து ராவணனை கொன்றுவிட ஸ்ரீராமரின் சேவையில் உறுதுணை புரிந்து ஸ்ரீராமரின் மகிழ்ச்சிக்கு பாத்திரமாவான் என குறிப்பிட்டார் அவர். இப்படியாக பகவானின் சேவைக்காக பிறந்த ஹனுமான் ஸ்ரீராமாயணத்தில் ஸ்ரீராமரின் தொடர்பை பெற்றதும் பெரும் புகழுக்குரியவரானார். பகவான் ராமரின் தொடர்பினால் பக்தர்கள் இயற்கையாக பெரும் புகழ் பெறுகின்றார்கள் என சில புரோபாதம் குறிப்பிடுகின்றார். ஒரே தங்க மோதிரத்தில் வைரத்தை பதிக்கும் போது அது மிக அழகாக தோன்றுகிறது. தங்கம் புகழ் பெறுகின்றது, வைரமும் புகழ் பெறுகின்றது. அதை போன்றதுதான் பகவான் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் உள்ள தொடர்பு. பகவான் வைரம் என்பதால் இந்த சேர்க்கை மிக அருமையானதாகும். ஆகவே ஸ்ரீராமருடன் ஹனுமானின் திவ்யமான தொடர்பு மிக மிக அருமையாக சேர்க்கையாகும். பகவான் ஸ்ரீராமச்சந்திரரை சந்தித்த முதல் தரிசனத்திலேயே அவரது சேவைக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தார் ஹனுமான். பகவானுக்கு அவர் ஆற்றிய சேவைகளை வெறும் வார்த்தைகளால் அளவிட முடியாதது. ஸ்ரீராமரே தன்னை ஹனுமான் சேவைக்கு கடன்பட்டவராக கருதுகின்றார். பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் அவர் சீதையை தேடும் சேவையில் ஹனுமான் முக்கிய இடம் பெற்றார். சுக்ரீவன் நியமித்த 4 திசை படைகளை தெற்கு நோக்கிய திசையில் அங்கதன் தலைமையில் தயாராக இருந்தார் ஹனுமான். இப்பொழுது ஹனுமானின் வீரம், வல்லமை, பணிவு இவற்றையெல்லாம் கருதிய சுக்ரீவன் ஹனுமானை தேர்ந்தெடுத்தார். புறப்படும் முன் சுக்ரீவன் ஹனுமானிடம், ஹனுமான், நீ எல்லா ஆற்றலையும் படைத்த வானரங்களில் விதிவிலக்கு. இந்த உலகில் ஆகாயத்திலோ சொர்க்கத்திலோ பாதாள உலகத்திலோ உன்னை தடுக்கும் பலசாலி யாருக்கும் கிடையாது. உன்னிடம் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட வலிமை, தைரியம், புத்திசாலித்தனம் மற்றும் தகுந்த பாதையில் செல்லும் ஆற்றல் உள்ளன.
அதனால் தனிப்பட்ட உன்னிடம் சீதை கண்டுபிடிக்கும் பணியை ஒப்படைக்கிறேன் என ஹனுமானை ஊக்குவித்தார் அவர். இதனை கேட்ட ஸ்ரீராமர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். ஸ்ரீராமரின் ஆசியும் கிடைத்தது. ஹனுமான் சீதை கண்டறிவார் என்பதில் ஸ்ரீராமர் முழு நம்பிக்கை கொண்டார். எனவே தன்னுடைய மோதிரத்தை கலற்றி ஹனுமானிடம் கொடுத்து, சீதை கண்டால் இதனை என் நினைவாக அளிக்கவும். இதன் மூலம் நான் அனுப்பிய தூதன்தான் நீ என்பதை சீதை புரிந்து கொள்வாள். அன்புள்ள ஹனுமானே, நீ இந்த முக்கியமான குறிக்கோளை எனக்காக செய்து முடிப்பாய் என திடமாக நம்புகிறேன் என கூறினார் அவர். அனுமானும் மகிழ்ச்சியுடன் ஸ்ரீராமர் தந்த மோதிரத்தை தன் தலையில் தொட்டு வணங்கினார். பிறகு ஸ்ரீராமரை பிரார்த்தித்து அங்கதன் தலைமையில் சீதையை தேட விரைந்தார். நாட்கள் பல சென்றன. சுக்கிரீவன் விடுவித்த கெடு 1 மாத காலம் முடிவடைந்து இருந்தது. ஆனால் இன்னும் சீதையை கண்டறிய முடிய கிடையாது. மிகுந்த வருத்தத்துடன் அனைவரும் உயிரை விட ஆயத்தமானார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜடாயுவின் சகோதரன் ஆன சம்பாதி என்னும் பறவை மூலமாக சீதையின் இருப்பிடம் தெரிய வந்தன. இங்கிருந்து 100 யோஜனைகள் தள்ளியிருக்கும் இலங்கையில் ராவணன் சீதையை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என அந்த பறவை தெளிவாக கூறியது. இதை கேட்டதும் எல்லோருக்கும் உயிர் திரும்ப பெற்றது போல் இருந்தன. ஆனால் இந்த 100 யோஜனைகள் தாண்டக்கூடியது யார் என கேள்வி எழுந்தபோது எல்லோரும் பின்வாங்கினார்கள். அங்கதன் மிகுந்த கவலை அடைந்தான். அப்போது சாம்பவான் இதனை செய்து முடிக்கும் திறமை பெற்றவர் நம்மிடையே இருக்கிறார் எனவும் அவர்தான் ஹனுமான் என கூறினார். இவ்வாறு கூறிய ஜாம்பவான் ஹனுமானின் பிறப்பு மற்றும் அமானுஷ்யமான சக்திகளை பற்றி விளக்கி கூறினார். இதை கேட்க ஹனுமானுக்கு தனது சக்திகளை பற்றி நினைவிற்கு வந்துவிட்டன. அருகில் இருந்த மகேந்திர மலையின் உச்சியில் சென்று அங்கிருந்த ஹனுமான் இலங்கைக்கு தாவினார். 100 யோஜனைகள் வெகு சுலபமாக கடந்து இலங்கையை அடைந்து விட்டார். இரவில் இலங்கையின் ஒவ்வொரு இடத்தையும் விடாமல் தேடிய ஹனுமானின் கால்கள் இறுதியில் அசோகவனத்தில் மேல்பட்டன. மறைவிடத்தில் இருந்து அசோகவனத்தை கவனித்த ஹனுமான் அங்குதான் சீதையை கண்டுகொண்டார். அழுக்கடைந்த கிழிந்த மஞ்சள் நிற ஒத்த சேலை அணிந்த பெண்மணியை கண்டார். சீதை பட்டினி கிடந்ததால் மிகவும் மெலிந்து காணப்பட்டாள். களைப்பாலும் ஆர்வத்தாலும் அவள் முகம் கண்ணீரால் ஈரமாக காணப்பட்டது. அவள் மனவேதனையால் அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தாள். இருப்பினும் அவளுடைய தெய்வீக ஒளி துயரத்தால் மறைக்கப்பட கிடையாது. இவ்வாறாக அவள் புகைப்படந்த தீயை போல் காணப்பட்டாள். பல குரூரமான முகங்களை கொண்ட அரக்கிகளால் அவள் சூழப்பட்டு இருந்தால். அவள் குறிப்பாக ராவணன் விதித்த கெடு முடிய இருந்தது. ஸ்ரீராமர் இன்னும் தன்னை மீட்க வரவில்லை என்ற ஏக்கத்துடன் வாழ்வை முடித்துக்கொள்ள நினைத்து இருந்தால். தன் நீளமான கேசத்தை மரக்கிளையில் மாட்ட முனைந்தாள். ஆனால் தன் உடலில் பல நல்ல சகுனங்களை காட்டும் துடிப்பை கவனித்த சீதைக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. பிறகு ஹனுமான் ஸ்ரீராமருடைய திருநாமங்களையும் திவ்யமான குணநலங்களையும் பாடி சீதையின் மனதில் நல்ல நம்பிக்கை ஏற்படுமாறு செய்தார். ஸ்ரீராமரை பற்றிய மதுரகரமான வார்த்தைகளை கேட்டதும் சீதை சற்று பரவசம் அடைந்தார். இதனை தக்க தருணமாக கருதி ஹனுமான் மரத்திலிருந்து கீழே இறங்கி சீதையை நமஸ்கரித்தார். பிறகு சீதையிடம், நீங்கள் ஸ்ரீராமரின் தர்மபுத்திரிதானே என பணிவுடன் பேசத் துவங்கினார் ஹனுமான். அதற்கு சீதையும் தன் சரிதம் முழுவதையும் விவரித்தார். குறிப்பாக ராவணன் தனக்கு விதித்து இருக்கும் 2 மாத கால வரம்பு பற்றியும் அதற்குள் ஸ்ரீராமர் வரவேண்டும் என, அப்படி வராவிட்டால் தான் இறந்துவிடப் போவதாக கண்ணீர் ததும்ப கூறினாள் அவள். சீதையின் நிலை கண்டு மனம் வருந்திய ஹனுமான் தற்சமயம் தான் செய்ய வேண்டியது முதல் காரியம் சீதாதேவியாருக்கு நல்ல தைரியம் அளிப்பதுதான் என கருதினார். எனவே சற்றும் தாமதிக்காமல் தன்னிடம் ஸ்ரீராமர் அளித்த மோதிரத்தை எடுத்து சீதையிடம் தந்தார். தேவி, நான் ராமரின் தூதுவன். ராமர் சேமமாக இருப்பதால் தங்களை தேடும்படி என்னை அனுப்பினார். தங்களுடைய நலனையும் அறிந்து வரச் சொன்னார். இந்த மோதிரமும் ஸ்ரீராமர் அளித்ததுதான். ஹனுமானின் வார்த்தைகளால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த சீதை ஸ்ரீராமரின் மோதிரத்தை கண்டதும் பெரிதும் பரவசப்பட்டார். ஸ்ரீராமரே எதில் வந்து இருப்பதாக நினைத்த சீதை முக மலர்ச்சியுடன் மோதிரத்தை பெற்றுக்கொண்டாள். சீதை, ஓ அனுமானே, நீ கொடுத்த இந்த பரிசிற்கு என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு கடைப்பட்டு இருக்கின்றேன்.
ஸ்ரீராமரை பற்றி நீ கூறிக்கொண்டே இருக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்றார் அவர். தொடர்ந்து அனுமான் கூறுகையில், தேவி தாங்கள் இருக்கும் இடம் ஸ்ரீராமருக்கு தெரியாமல் இருப்பதால் தான் உடனே இங்கு வந்து தங்களை காப்பாற்ற முடியாமல் போயிற்று. தாங்கள் இல்லாமல் ஸ்ரீராமருக்கு ஒரு கணமும் நிம்மதி கிடையாது. நான் சீக்கிரம் ஸ்ரீராமரிடம் சென்று தாங்கள் இருக்கும் இடத்தை பற்றி கூறப்போகின்றேன். நிச்சயம் தங்களின் ஸ்ரீராமர் ராவணனை கொன்று உமக்கு சர்வ மங்களம் உண்டாக்குவார் என்றார். தொடர்ந்து அனுமான் ஸ்ரீராமரின் படையில் துணை நிற்க காத்திருக்கும் வானர சேனையின் படைபலம் பற்றியும் தேவைப்பட்டால் நான் ராமர் லட்சுமணரை என் தோளில் ஏற்றி கடலை தாண்டி இங்கு வந்து விடுவேன் என கூறினார். இவற்றை கேட்ட சீதையின் மனதில் மேலும் நல்ல தைரியம் ஏற்பட்டுவிட்டது. ஸ்ரீராமரின் வருகை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலானார். பிறகு விரைவில் சென்று ஸ்ரீராமருக்கு தகவல் கூறுமாறு கூறி தன்னை சந்தித்ததன் சாட்சியாக தனது சூடாமணியை ஸ்ரீராமரிடம் சமர்ப்பிக்குமாறு அனுமானிடம் கொடுத்தார் அவர். ஸ்ரீராமரின் மோதிரத்தினை தன் தலைமையில் தாங்கி நமஸ்கரித்தது போல் சீதா தேவியாரின் சூடாமணியை நமஸ்கரித்து பணிவுடன் விடைபெற்றார். இதன் பிறகு அனுமான் ராவணனை கலக்கமுறச் செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கையை சேதப்படுத்தினார். இதனால் கைது செய்யப்பட்ட அனுமானை ராவணன் வாளில் நெருப்பு வைத்து நகரம் முழுமைக்கும் அழைத்துச் சென்று பின்னர் விடுவீங்கள் என ஆணையிட்டான். ஆனால் அனுமானோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கையின் அசோகவனம் மற்றும் விபீஷணன் மாளிகை தவிர மற்ற எல்லா இடங்களையும் தீக்கு இரையாக்கி விட்டார் அவர். நகரமே கொழுந்துவிட்டு எரிந்தது. இராட்சசர்கள் எல்லோரும் நிலைகுலைந்து போனார்கள். முதல் முறையாக ராவணனுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது. தனது படைகள் மேல் அவநம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. பிறகு அனுமான் மிகுந்த உற்சாகத்துடன் கிஷ்கிந்தைக்கு விரைந்து சென்றார். அங்கு ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் சுக்ரீவன் ஆகியோரை சாஸ்தமாக நமஸ்கரித்து கண்டேன் சீதை என சீதை இருக்கும் இடம் பற்றி அறிவித்தார். பிரபு தங்களின் தேவி யாதொரு அபாயம் இல்லாமல் பதிவிரதையாக தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டு இருக்கிறார் என கூறினார். இதை கேட்டதும் ஸ்ரீராமர் தனது கண்களில் கண்ணீருடன் அனுமானை அரவணைத்து கொண்டார் அவர். பிறகு சீதை அடையாளமாக கொடுத்த சூடாமணியை ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்து, சீதை தங்களிடம் மாறாத விசுவாசத்தை வைத்திருப்பதால் உம்மை பிரிந்திருந்தும் படுத்துயரங்களுக்கு இடையில் தன் உயிரை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் என்றார் அவர். இப்பொழுது ஸ்ரீராமர் அந்த சூடாமணியை தன் மார்போடு அணைத்து கொண்டார். ஸ்ரீராமரின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. இதை கண்ட லக்ஷ்மணரும் கண்ணீர் வடித்தார். தொடர்ந்து ஸ்ரீராமர் தன் துக்கத்தை தேற்றிக்கொண்டு அனுமானிடம் கூறினார். அனுமான், இந்த சூடாமணி திருமணத்தின் போது சீதையின் தந்தை ஜனக மகாராஜாவினால் கொடுக்கப்பட்டது. தயவு செய்து சீதையை பற்றிய செய்திகளை நினைவுபடுத்துவாயாக. அது எனக்கு குளிர்ந்த நீர் தெளித்தாற்போல் இருக்கின்றது என்றார். அனுமான் மறுபடியும் சீதையை சந்தித்த நிகழ்ச்சிகளையெல்லாம் விவரமாக விவரித்தது உடன் சீதைக்கு அளித்த தைரியம் பற்றி எடுத்துரைத்தார். இவற்றை கேட்டதும் ஸ்ரீராமர் பெருமகிழ்ச்சி அடைந்து அனுமானை புகழ்ந்தார். எனது அன்பு ஹனுமான், கருடனை தவிர மற்ற எவரும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்து இருக்கின்றாய். ஒரு சாமர்த்தியகரமான சேவகன் தன் எஜமானன் தனக்கிட்ட பணியை அவர் எதிர்பார்த்ததை விட மிக திறமையாக நிறைவேற்றுகின்றான். அவன் உத்தமமான சேவகன். அடுத்ததாக வருபவன் மத்தியமான சேவகன். அவன் தனக்கிட்ட பணிக்கு அதிகமாக எதுவும் செய்ய மாட்டான். தன்னால் முடியும் என்றாலும் கூட செய்ய மாட்டான். இறுதியாக செய்யும் திறமையை பெற்று இருந்தும் இட்ட கட்டளையை புறக்கணிக்கும் சேவகன் அதமகன் என்று அழைக்கப்படுகின்றான். ஓ ஹனுமானே, நீ சீதையை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் அவளுக்கு உன் ஆறுதலான வார்த்தைகளால் தைரியம் ஊட்டி வந்து இருக்கிறாய். அதுபோக நீ இலங்கை முழுவதையும் ஆராய்ந்து பார்த்து இருப்பதுடன் ராவணன் மனதில் பீதியும் உண்டாக்கி வந்து இருக்கிறாய். உண்மையில் உன்னுடைய சேவை என்னை வாழ வைத்து இருக்கின்றது. நான் வனவாசத்தில் இருப்பதால் உனக்கு தக்க சன்மானம் அளிக்க முடியாமல் நிலையில் இருப்பதை நினைத்து துயரம் அடைகிறேன். உன்னை அன்புடன் தழுவுவதை தவிர வேறு எதுவும் செய்யும் நிலையில் நான் இல்லை என கூறிய ராமர் அனுமானை தன் மார்புடன் தழுவிக்கொண்டார். இப்படியாக ஸ்ரீராமர் அனுமானை முதல் தர சேவகனாக, உத்தம சேவகனாக கருதினார் அவர்.
ஹனுமானிடம் இருந்த தகவலை பெற்ற ஸ்ரீராமர் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார். ஸ்ரீராமரின் திவ்யமான சக்தியினால் கற்கள் மிதந்தன, பாலம் கட்டப்பட்டு விட்டது, யுத்தம் துவங்கின. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானர சேனைகள் யுத்தத்தில் களம் இறங்கின. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ராவணின் படகளை சின்ன பின்னம் ஆக்கினார்கள். கும்பகர்ணன் உட்பட மகா வீரர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள். ராவணன் கதிகலங்கினான். அவன் கண்களில் பயத்துடன் கண்ணீர் பெரியது. இப்படி ராவணனை கண்டதும் அவனது பிரியத்திற்குரிய மகனான இந்திரஜித் மிக துயர் அடைந்தான். தந்தை அவர்களே, நான் உயிர் உடன் இருக்கும் வரை தாங்கள் துயரப்பட தேவை கிடையாது. இன்றே அந்த ராமர் லக்ஷ்மணரை கொன்று வருகிறேன் என சூளுரைத்து புறப்பட்டான் இந்திரஜித். அன்று யுத்தத்தில் பலவிதமான மாயா சக்திகளை பயன்படுத்தி எவரது கண்களுக்கும் புலப்படாத வண்ணம் ஏராளமான ஆயுதங்களை ஏவி வானர சேனைகளை கதிகலங்க வைத்தான் இந்திரஜித். சுக்ரீவன், ஜாம்பவான், நீலன், அனுமான் உட்பட பலரும் பலத்த காயம் அடைந்தார்கள். உச்சகட்டமாக இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்தினால் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் கட்டப்பட்டு மூச்சை அடைந்து பூமியில் விழுந்தார்கள். வானர்கள் அனைத்தும் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். இந்திரஜித்தோ ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இறந்து விட்டார்கள் என ராவனிடம் சென்று அறிவித்தான். இந்த நிலையில் ஜாம்பவான் அனுமானை அழைத்து இமயமலைக்கு சென்று மிருத் சஞ்சீவினி உட்பட அரிய பல மூலிகைகள் கொண்டு வருமாறு பணித்தார். உடனே அனுமான் இமயமலைக்கு விரைந்தார். ஆனால் அங்கு எவையெல்லாம் அரிய மூலிகைகள் என்பதை கண்டறிய முடிய கிடையாது. எனவே ஏராளமான மூலிகைகள் நிறைந்த சஞ்சீவி மலையை பேத்தெடுத்து இலங்கை திரும்பிவிட்டார். மலையை கொண்டு வந்த ஹனுமானை வானரங்கள் துள்ளி குதித்து பாராட்டினார்கள். பின்பு வானரின் மருத்துவர் சுசேஷனர் அம்மலை இருந்த மூலிகைகளை ஸ்ரீராமர் லக்ஷ்மணர்களின் அருகே கொண்டு சென்று முகரச் செய்தார். உடனே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சுய நினைவு பெற்றார்கள். அனுமான் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார். அடுத்ததாக வானர்கள் பலவற்றிற்கு மூலிகைகள் வழங்கப்பட்டன. அவைகளும் காயங்கள் நீங்கி துள்ளி குதித்தார்கள். இப்படியாக மூலிகையின் வேலை முடிந்ததும் மீண்டும் அந்த மலையை இமயமலைக்கு கொண்டு சென்று வைத்து விட்டார். இதில் விசேஷம் என்னவென்றால் இவை அனைத்தையும் அனுமான் ஒரே நாள் செய்தார். அந்த அளவிற்கு அனுமான் அதி அற்புதமான சக்தி பெற்று இருந்தார். இந்த சக்தி முழுவதையும் ஸ்ரீராமரின் சேவைக்கு அர்ப்பணித்தார் அவர். யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் ராவணனின் படையால் ஏராளமான வானர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த சமயம் அனுமானும் விபீஷணரும் ஜாம்பவானை தேடிச் சென்றார்கள். ஒரு இடத்தில் ஜாம்பவானும் பலத்த காயமடைந்து பார்வையற்ற நிலையில் கிடைந்தார். விபீஷணர் ஜாம்பவான் அருகில் சென்று பேசினார். அப்போது ஜாம்பவான் விபீஷணரிடம் அனுமான் உயிருடன் இருக்கிறானா என கேட்டார். விபீஷணருக்கோ ஆச்சரியம். ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் இவர்களை பற்றி கூட தாங்கள் கேட்க கிடையாது. அனுமானை ஏன் முதலில் விசாரிக்கின்றீர்கள் என கேட்டார் அவர். அதற்கு ஜாம்பவான், அனுமான் உயிருடன் இருக்கிறார் என்றால் நிச்சயம் எல்லா வீரர்களும் பிழைத்து விடுவார்கள். எனவேதான் அனுமானை பற்றி கேட்டேன் என பதிலுரைத்தார் அவர். இதனை கேட்ட விபீஷணர் அனுமானின் வீரம் அறிந்து வியப்புக்கு உள்ளானார். அவருடன் இருந்த அனுமானோ ஜாம்பவானின் பாதங்களை பற்றி கொண்டு நமஸ்கரித்து நான் நலமாக இருக்கிறேன் என உறுதி அளித்தார் அவர். குறிப்பாக எல்லா இடங்களிலும் தன்னை ஸ்ரீராமரின் பணிவான சேவகனாக கருதினார் அவர். இப்பொழுது ராவணனின் அதர்மமான செயலுக்கு இடம் கொடாத விபீஷணர் தன் ஹிருதயத்தில் ஸ்ரீராமரை நினைத்தவாறு ஸ்ரீராமரிடம் சரண் அடைய வந்தார். அந்த சமயம் ஸ்ரீராமர் விபீஷணரை ஏற்றுக்கொள்வது பற்றி பிறரிடம் கேட்டார். சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் உட்பட பலரும் விபீஷணரை ஏற்பதில் சற்றும் உடன்பாடு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதற்கு அனுமான் ராமரிடம் விபீஷணன் மிக்க நேர்மையுடன் தங்களை சரணடைய வந்து இருக்கிறார், ராவணன் கொடியவன் எனவும் புரிந்து கொண்டார், அதனால் இவரை அங்கீகரிக்கலாம் என வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு ஸ்ரீராமர் விபீஷணரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக பகவானை சரண் அடைய விரும்பி அதற்காக பகவானிடம் பிரார்த்தித்து உத்தம பக்தருக்கு ஒரு உதாரணமாய் திகழ்ந்தார் அவர். கடைசியாக கும்பகர்ணன், இந்திரஜித், ராவணன் இவர்களை கொன்ற பின்பு பட்டாபிஷேகம் முடிந்தது. விழா காண வந்திருந்த ஜனகர், மன்னர் உள்ளிட்ட அனைவரையும் வழி அனுப்பினார் ஸ்ரீராமர்.
பிறகு சிறிது நாள் கழித்து சுக்ரீவனையும் விபீஷணனையும் தங்கள் நாடுகளுக்கு திரும்பி ராஜ்யம் செய்யுமாறு கூறினார். அச்சமயம் அனுமார் ஸ்ரீராமரிடம், பிரபு, உமக்கு செய்யும் சேவை என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். உம்மிடம் என்னுடைய அன்பு என்றும் மாறாமல் இருக்க வேண்டும். அத்துடன் திவ்யகரமான உங்கள் சரிதம் உலகம் இருக்கும் வரை உலகெங்கும் சொல்லப்பட வேண்டும். அதுவரை என் ஆயுள் நீடித்து மறுபடியும் உங்களின் திவ்ய சரிதத்தை, இராமாயணத்தை நான் கேட்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். அவர் ஹனுமானின் ஆற்றிய அளப்பெரும் சேவைகளால் திருப்தி அடைந்த ஸ்ரீராமர் கூறினார், எனது அன்பு ஹனுமான், நீ செய்த கைமாறுக்கு நான் ஈடு செய்ய முடியாது. நான் என்றும் உனக்கு கடன்பட்டு இருக்கிறேன். அனுமானுக்கு நான் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறேன் என்பதை என்னால் விவரிக்க முடியாது. என்னுடைய தூய சேவரில் அவன் மகுடமாக விளங்குகின்றான். எனது அன்பு ஹனுமான், எனக்காக நீ ஆற்றிய தொண்டுகளை ஒருபோதும் என்னால் திருப்பிச் செலுத்த முடியாது. நான் என்றும் கடன்பட்டவனாக இருக்கிறேன். உம்முடைய வாழ்க்கை இராமாயணம் உச்சரிக்கப்படும் வரை தொடரட்டும். மேலும் இராமாயணமோ பூமி இருக்கும் வரை தொடர்ந்து உச்சரிக்கப்படும். இப்படியாக அனுமான் தன் வாழ்வு முழுவதும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் சேவைக்காக அர்ப்பணித்து ஸ்ரீராமரே போற்றும் அளவிற்கு சேவர்களுக்கெல்லாம் மகுடமாக முதல் தர சேவகனாக திகழ்ந்தார். அவர் பகவான் ஸ்ரீராமரின் சேவை தவிர வேறு எதையும் அறியாத ஹனுமான் ஸ்ரீராமரை திருப்திப்படுத்துவதை தன் வாழ்வின் நோக்கமாக கருதினார். அப்படி பகவானின் தூய பக்தராக விளங்கியதால் பகவான் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என அவரால் அறிய முடிந்தது. ஆகவே பகவான் ஸ்ரீராமரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடிந்தது. இதுவே உத்தம சேவகனின் அறிகுறியாகும். இப்படிப்பட்ட முதல் தர சேவகனை பற்றி ஸ்ரீல பிரபுபாதா பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். நமது நிலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய சேவகனாக இருக்கும் நிலை. தாங்கள் உண்மையில் கிருஷ்ணரின் சேவகனாக இருந்தால் கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை தாங்கள் செய்ய வேண்டும். ஒரு முதல் தரமான சேவகன் தனது எஜமானன் சொல்லாமலே அவரது ஆணைகளை நிறைவேற்றுவான். என்னுடைய எஜமானருக்கு இது தேவைப்படுகிறது என அவன் புரிந்து கொண்டு அந்த சேவகன் கொண்டு வந்தால் அவன் முதல் தரமான சேவகன். ஏனென்றால் அவன் தனது எஜமானின் தேவைகளை அறிந்து கொள்கின்றான். மேலும் பகவத்கீதையில் சேவகனின் கடமை பற்றி ஸ்ரீல பிரபுபாதா பகவத்கீதை 18.57 பொருளுரை குறிப்பிடுகையில், ஒரு சேவகன் தனது கடமையை பகவானது கட்டளையின்படி நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சொந்த வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு கொண்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது கிருஷ்ணர் இல்லாதபோது ஒருவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என விவாதிக்கக்கூடும். பகவத்கீதையில் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டு இருக்கும் அறிவுரைகளை பின்பற்றுவதாலும் கிருஷ்ணருடைய பிரதிநிதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவதாலும் ஒருவன் அதே பலனை அடைய முடியும். பகவத்கீதை 18.57 மேலே குறிப்பிடப்பட்டு இருப்பதைப் போல் ஒருவர் பகவான் எதிர்பார்ப்பை தனது ஆன்மீக குருவின் கட்டளையின் மூலம் அறிந்து அதற்கேற்றாற்போல் சேவை செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் தன் ஆன்மீக குருவை தனது சேவைகள் மூலம் திருப்திப்படுத்தும் பொழுது பகவானும் திருப்தி அடைகின்றார். அதுவே வாழ்வின் பூரணத்துவம் ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான அனுமானின் திருவருளை பெற விரும்புபவர்கள் அனுமானை பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் சேர்ந்து வழிபட வேண்டும். ஸ்ரீராமரின் சேவையில் ஈடுபட வேண்டும். அனுமானை தனிப்பட்ட முறையில் வழிபடுவதை சாஸ்திரங்கள் பரிந்து உரைக்க கிடையாது. அனுமானை ஸ்ரீராமரின் பக்தராகவும் சேவகனாக மட்டும் வழிபட வேண்டும். அனுமானுக்கு பிரியமான இராமாயணம் படிப்பதும் ஸ்ரீராமரின் திருநாமங்களை உச்சரிப்பது சிறப்புக்கு உரியதாகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்